கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு குணாதிசயம் என்ன என்று சொன்னால், முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிக்க கூடாது. அப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க குடும்பத்தை நடத்துகிறதாலும் சரிதான், தேவனை ஆராதிக்கிற போனாலும் சரிதான், தேவனிடத்துல சில நன்மைகள் வராம இருக்கும், லேட் ஆகும், அதுக்கு முன்னாடி முறுமுறுத்தரக்கூடாது. தன்னுடைய வேலையில, வியாபாரத்துல, இன்னும் தேவனுடைய பிள்ளைகளே சிலருடைய காரியங்கள் முறுமுறுப்பாகவே இருக்கும். வாயில முணங்கிக்கிட்டே வேலை செய்வாங்க. இது மனிதனுக்கு தெரியுமோ தெரியாது, தேவனுக்கு தெரியும் பிரியமானவர்களே. அவர் நம்மை உண்டாக்கிற தேவன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும். அதை நாம் பழக வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஏன் இப்படி எனக்கு நடந்துட்டு, எதனால இப்படி நடந்துட்டு, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க எதுக்குமே கவலைப்படாம தேவனிடத்துல செலுத்துங்கள் உங்க ஜெபத்தை, விண்ணப்பத்தை அப்படி சொல்றாரு. அதனால நீங்க உங்களுக்கு மனசுல கஷ்டம் வந்தா உடனே நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபம் பண்ணுவதை தவிர, தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் முறுமுறுக்க கூடாது. முறுமுறுப்பு கேட்கவே கூடாது. இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதனாலதான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். தர்க்கம் பண்ணக்கூடாது. இதோ ஒரு காரியம் நம்ம கேட்கணும்னு தோணுது, நம்ம பேசுறோம், அப்படியே ஆப்போசிட்ல ரொம்ப வேகமா பேசினா விட்டுறணும். தர்க்கம் பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தர்க்கம் பண்ணக்கூடாது. தேவன் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் நம்மளை ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையாக இருக்கும் பிரியமானவர்களே. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு அப்படி எழுதுறாரு 15ஆம் வசனத்துல. அப்போ நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், இந்த உலகம் இப்படிதான் இருக்கும், இந்த ஜனம் இப்படிதான் இருப்பாங்க, நம்ம அதுல கவனமா இருந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். அந்த நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். நாங்க முறுமுறுப்பு இல்லாம தர்க்கிப்பு இல்லாம மனரம்யமாய் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். தேவனுடைய மகிமை எங்கள் வெளிப்படட்டும். ஆவியானோடு பொறுப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.